சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? ஸோ இண்டிகோ ஷேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூஸுன்றதை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதை நம்ம ஃபேக் நியூஸஸில் பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து ஒரு நாய்ஸ் வரும். ஆக்சுவலாக ஒரு நியூஸஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ இண்டிகோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் எங்களோட வேலை. ஆக்சுவலாக மக்கள் நியூஸுன்றது என்ன, அது ட்ரூவாக இருக்கலாம், இல்லை சம் ஃபேக் நியூஸஸாக இருக்கலாம், சம்டைம் வந்து ஒரு ரூமர்ஸாக அப்படியே கூட இருக்கலாம். உங்களுக்கு நியூஸ் சேனலோட வேலை என்னென்னா, அவங்க இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லா சேனலும் எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஓப்பனாக சொல்லுவாங்க. ஒரு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எல்லோரும் ஒரு மக்கள்கிட்ட ஓப்பனாக இருக்கணும், நடக்கிறதெல்லாம் வேணும், கரெக்டாக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு பார்க்குறோன்னா அந்த வேலையை தான் இவங்க செய்வாங்க. இதனால் மார்க்கெட்டில் சில என்ன ஆகலாம், இதனால் அந்த ஷேர்ஸோட இதெல்லாம் இறங்கலாம். ஆக்சுவலாக பிரச்சனை வரும். ஸோ இதனால் வந்து அந்த ஏன்னா இண்டிகோ அதோட ஷேர்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ இந்த ரீசனால தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குமே தவிர நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எடுத்துட்டீங்க, பை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் வந்து இண்டிகோ ஓகேவா, என்எஸ்சி பிஎஸ்சி இருக்குல்ல, ரெண்டு இருக்கும். பிஎஸ்சியில் இருக்கும், என்எஸ்சியில் இருக்கும். பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா இந்த மாதிரி நியூஸஸ் வருதுன்னொடனே போய்ட்டு மார்க்கெட் செல் பண்ணுறது, இல்லை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னொடனே ஒரு பேனிக்கில் வந்து டவுன் ஆகிறதெல்லாம்ன்றது வந்து அந்த நியூஸ் எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு, ஹெட்லைன்ஸில் அந்த நியூஸு உங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ நாள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி மார்க்கெட் என்னென்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. 6000 ரீச் ஆகிருக்கு, 6000 ரூபா. ஓகேங்களா. ஸோ 6000 ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு மார்க்கெட்டு. அந்த டைமில் என்ன ஆகணும், ஸோ ஒரு டவுன்ஃபால் வரணும். ஆக்சுவலாக ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும். அதுக்கு ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, நியூஸஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பிஃபோராகவே 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டு. இங்கேயே வந்து மார்க்கெட் என்னாச்சு, கன்சால்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக 3 மந்த்ஸு 1 இயராகவே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக்சுவலாக மந்த்லி சார்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள், மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல. 1 2 3 4 5 1 2 3 4 5 மந்த்ஸாகவே என்ன ஆக முடியல மார்க்கெட்டால். சைட்வைஸ் மார்க்கெட் பியூராக. ஸோ நியூஸஸ் வந்து சும்மா ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு டவுன் ஆகணுன்றதுக்காக மார்க்கெட் இங்கே நமக்கு டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதர்வைஸ் வந்து டெக்னிக்கல் பிஃபோர் நியூஸ் வருது அப்படின்னாலும் நமக்கு என்ன தான் ஆகும், டெக்னிக்கலில் மார்க்கெட் வந்து இன்டிமேஷன் பண்ணிடும். இதோட டார்கெட் கூட டெக்னிக்கல் நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக கிளியரான டெக்னிக்கல் வியூனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா கிளியராக எந்த சுச்சுவேஷன்லேயும் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஓகே,
கரெக்டாக இருக்கா? 6,000 மார்க்கெட்டு வந்து என்ன கொடுத்துச்சு? 6,000ல் மார்க்கெட் கொடுத்துட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு 0.69 4,800 மார்க்கெட் வந்து டார்கெட். ஸோ இது இன்னுமே டவுன் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ரீடெஸ்ட்மெண்ட் 0.618 ரீடெஸ்ட்மெண்ட்டு ரைட்டாக கொடுத்துருக்கா? ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓவரால் வியூ. ஆக்சுவலாக இன்னுமே மார்க்கெட் டவுன் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமான்றதை விட ஸோ ஒரு என்ன ஆகலாம் மார்க்கெட் ஆக்சுவலாக மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம். மறுபடியும் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் 0.69 பிரேக் பண்ணால் தான். அதர்வைஸ் வந்து மார்க்கெட்டு அகைன் ஒரு 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இன்னும் இல்லை. ஆனால் பேரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், கன்சால்டேஷன் ஆரம்பிச்சிச்சா? ஸோ இந்த ஒரு 5 days எடுத்துக்கங்க. இந்த 5 days வந்து எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் என்னவோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சைடு அதாவது இதை எடுத்துக்கங்க, என்ட்ரி எடுத்துக்கங்க. ஆல்ரெடி ஹோல்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ண முடிஞ்சால் மார்க்கெட் வந்து நீங்கள் ஹையர் ஹையில் வாங்கிட்டீங்க, இங்கே வாங்கிட்டீங்க, மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒன்று இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் ஆவரேஜ் மறுபடியும் இங்கே வாங்கினதா 6,000 மார்க்கெட். ஆனால் இப்போ உங்களுக்கு 4,800 கிடைக்கிது. ஆக்சுவலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு அட்வைசர் இருந்தால் உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஒரு அட்வைசர், ஓகேவா? ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது தனியாக வருவாங்க. ஆக்சுவலாக உங்களோட அட்வைசர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இந்த ஷேர்ஸை வாங்கலாம், இதை வாங்கலாம், இது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்க அட்வைசர்ஸ், ஈக்விட்டி அட்வைசர்ஸ், ஈக்விட்டி அப்படி இருப்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இப்போ டெக்னிக்கல் படி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. 0.618 பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் அடுத்த லெவல்ஸ்க்கான டார்கெட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் இந்த ஒரு 1 வீக் வந்து இண்டியோவில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் கொடுக்கும். பேனிக் ஆக வேணாம். மறுபடியும் வேணால் நீங்கள் பை பண்ணுறதுனா பை பண்ணலாம் ஆக்சுவலாக. ஆனால் ஓவரால் வந்து மார்க்கெட்டு வந்து டெக்னிக்கலாக ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. ஆல் டைம் ஹையில் வந்துட்டு கண்டினியூஸாக இப்போது 2023லேருந்து 25 வரைக்கும், ஓகேவா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க இப்போது ஆக்சுவலாக. ஸோ நியூஸஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கே வந்து டவுன் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 5 months மார்க்கெட்டில் என்ன இல்லை, மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த மாதிரி எப்போ ஹையர் ஹையில் வருதோ அது ஒரு சம் டைமில் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையவே பிரேக் பண்ணாது. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கன்சல்டேஷன் செல் பண்ணிட்டே வருவாங்க. ஓவரால் ஒரே நாளில் வந்து ஒரு 5 monthsக்கு அப்புறம் செல் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஏதாவது நம்ம அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இண்டியாவோட மார்க்கெட் லெவல். ஸோ நியூஸஸ்ன்றது வரும் ஆக்சுவலாக. நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஸோ நியூஸஸ்ன்றது இருக்க தான் செய்யும். ஸோ இவங்களோட வேலை என்னென்னா நியூஸஸ் கொண்டு வந்து உங்கள்கிட்ட இது பண்ண வேண்டியது தான், ஆக்சுவலாக சேர்க்க வேண்டியது தான். ஆனால் ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. என்ன இருக்குது, எல்லா நியூஸஸும் மார்க்கெட் வந்து இஷ்யூஸ், டிக்கெட் புக்கிங்கில் இஷ்யூஸு, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கவர் பண்ணுவாங்க. இல்லை மேஜராக வந்து இவங்களுக்குமே மேபி கரெக்டாக
இருக்குமான்றது தெரியல நியூஸஸ். ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுதான். பிஃபோராக இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும், டெக்னிக்கல் வேஸ்டில் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ எல்லாமே செக் பண்ணுங்கள். 100% நமக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா சம்டைம் வந்து நியூஸஸும் மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஃபோராகவே உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணிவிடும், இன்டிமேஷன் கொடுத்துரும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்டிமேஷன் கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. வாட் இஸ் த கரண்ட் recent issues with Indigo? ஸோ ஆப்ரேஷனல் கிரைசிஸ் கொடுத்துருக்கு. ஃபெயிலிங், Indigo is failing. Falling, why is Indigo is falling? ஆப்ரேஷன் இஸ் நார்மல். இதெல்லாமே என்னது ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ். ஓகே, இதாவது தான் இங்கே பார்த்தோம்னா ஆப்ரேஷன் இஷ்யூஸ் தான் செயல்பாடு நெருக்கடி. ஆக்சுவலாக என்னென்னா இண்டிகோ ஷேர்ஸ் பை டூர்னா இப்போது பை பண்ணுறது அவ்வளோ இது இல்லை, நல்லதில்லை ஆக்சுவலாக. ஓகே, இதுமாரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நியூஸஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து என்ன நியூ ரூல்ஸ் வந்து 354 ரூல்ஸ் சம்திங் ஏதோ ஒரு ஆக்சுவலாக நான் கரெக்டாக இதை ஃபோக்கஸ் நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு கம்பெனியை பற்றி நியூஸ் வருது அப்படின்னா அதை வந்து போய் படிங்க, படிச்சுட்டு டெக்னிக்கல் வியூ பாருங்கள். ஸோ நிறையா ஏர்லைன்ஸ் கம்பெனி இருக்குது, பட் இண்டிகோவுக்கு மட்டும் வந்திருக்குன்னா அவங்க ஏதாவது மேஜராக கவர்மெண்ட் பாலிசி இல்லை ஏதாவதுக்கு அடாப்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், சம்திங் ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா I had the worst experience with Indigo at Delhi airport. ஸோ இதெல்லாம் நாய்ஸஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் விடுங்க. பட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு பார்ப்போம். நான் ஏதாவது இதை பற்றி கொஞ்சம் ரேட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.